அந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கார்பரேட் ஆஃபீஸில் திடீரென்று ஒரு காஃபி மேக்கர், அந்த ஆட்டோமேட்டிக் காஃபி மேக்கர் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதற்கு பொறுப்பிருக்கின்ற நபரை கூப்பிட்டு ஏன்பா அதை வேலை பண்ணலான்னு கேட்போம். அதுவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுவோம்? அந்த ஆளை வந்து நம்ம வேலையிலிருந்து நீக்குவோம். இதற்காக இல்லைங்க, இந்த காஃபி போடுற பையர் வந்து திரும்பி உங்கள்கிட்ட கேட்பாரு, இல்லைங்க நான் பொறுப்பு இல்லைங்க, எதிர்க்க இருக்கிற கார்பரேட் இருக்குங்கள, அந்த கார்பரேட்டினுடைய சதினால தான் உங்கள் காஃபி மேக்கர் வந்து மோசமாக வேலை பண்ணுது, இல்லை என்றால் இயங்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள முடியுமான்ற கேள்வி என் முன்னால் இருக்கிறது. ஏறத்தால் அதே மாதிரி தான் காஷ்மீரில் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அவர்கள் காரணம், இவர்கள் காரணம், இஸ்லாமியர்கள் காரணம், பாகிஸ்தானிகள் காரணம் என்றெல்லாம் சொல்லி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறோம். அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்த மேலே பழி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த காஃபி பயிரை போல இங்கே இருக்கின்ற யாரது ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கிறார், அந்த ஹோம் மினிஸ்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி வருது இல்லையா? 370 எடுத்துடணும், அதான் பிரச்சனையா நீங்கள். அதன் பிறகு இல்லை இது யூனியன் டெரிட்டரி மாற்றணும், அப்போ தான் இந்த பிரச்சனை முடியும். நீங்கள் அதன் பிறகு என்ன சொன்னீங்க? இல்லை தேர்தல் நடத்தினா எல்லாம் சரியாகுன்னு சொன்னீங்க. ஒன்றுமே சரியா இல்லையா? 10 வருட காலமாக உங்களுடைய காஷ்மீர் பாலிசியினுடைய ஃபெயிலியர் தான் இது பிரச்சனை. நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். 80 வயசான ஒரு நபர் வந்து இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இயங்க முடியும்? ஒரு 80 வயசான மனிதனால எந்த அளவுக்கு இயங்க முடியும்? 75 வயசுக்கு மேல கட்சியிலே இருக்கக்கூடாது, பொறுப்புகளில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சரத்தை வேற நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அதனாலதான் அத்வானியை வந்து ஒதுக்கினார்கள். இப்போ இந்த அவலம், இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பு என்று நாம் அறிய வேண்டும்.